ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அயர்லாந்து ஒர்க் வீசா எப்படி அப்ளை பண்ணுறது. ஒர்க் வீசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, ஒர்க் வீசாவை எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அயர்லாண்டுக்கு ஒர்க் வீசா அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஜாப் ஆஃபர் வாங்கியிருக்கணும். ஸோ ஜாப் ஆஃபர் வாங்கினதுக்கப்புறம் உங்களோட ஐரிஷ் எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் பெர்மிட்டை உங்களுக்காக அவங்க அப்ளை பண்ணுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் பெர்மிட்ஸ் ஆன்லைன் சிஸ்டம் EPOSல அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஒன்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வீசா அப்ளிகேஷனை ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணலாம். ஆன்லைனில் நீங்கள் AVATS சிஸ்டமில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பண்ணும்போது நீங்கள் உங்களோட வேலிட் பாஸ்போர்ட், ஃபோட்டோகிராஃப், சைன்ட் அப்ளிகேஷன் லெட்டர், எம்ப்ளாய்மெண்ட் பர்மிட், கான்ட்ராக்ட், ப்ரூஃப் ஆஃப் ஃபினான்ஸ், அது கூடவே குவாலிஃபிகேஷன், இது எல்லாமே நீங்கள் காட்டி தான் நீங்கள் ஆன்லைனில் வீசா அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். எங்கே அப்படின்னா VFS குளோபலில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் உங்களோட பயோமெட்ரிக்ஸ், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபோட்டோஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது கூடவே நீங்கள் பாஸ்போர்ட்டையும் கொடுக்கணும். தென் நீங்கள் டிசிஷனுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு லாங் டேர்ம் D வீசா தேவை. நீங்கள் அயர்லாண்டுக்கு ஒர்க் வீசாவில் போகிறதுக்கு. ஸோ அந்த டிசிஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம ஜென்ரலாக இதை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செக்யூர் எ ஜாப் ஆஃபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பர்மிட். அதாவது உங்களோட ஐரிஷ் எம்ப்ளாயர்கிட்டேருந்து நீங்கள் ஜாப் ஆஃபர் வாங்கியிருக்கணும். ஸோ நிறைய ட்ரஸ்டட் ஆன்லைன் வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஐரிஷ் எம்ப்ளாயர்கிட்ட ஜாப் அப்ளை பண்ணி அங்கேருந்து ஜாப் ஆஃபர் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் அப்ராப்ரியேட் எம்ப்ளாய்மெண்ட் பர்மிட்டை அப்ளை பண்ண முடியும். இதை உங்களுக்கு உங்களோட ஐரிஷ் எம்ப்ளாயர் உங்களுக்கு அப்ளை பண்ணி வாங்கி கொடுப்பாருன்னு சொன்னேன். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பர்மிட்ஸ் ஆன்லைன் சிஸ்டம் EPOSல அவங்க உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பர்மிட் அப்ளை பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஜாப் ஆஃபர் இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் ரிசீவ் பர்மிட் அப்ரூவல். ஒன்ஸ் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பர்மிட் அப்ரூவ் ஆயிடுச்சு, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்டர்பிரைஸ் ட்ரேட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் DETE இவங்க உங்களுக்கு இந்த பர்மிட்டை அப்ரூவ் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் வீசா அப்ளிகேஷனுக்கு ப்ரொசீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆன்லைன் வீசா அப்ளிகேஷன். ஸோ அதாவது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். எங்கே அப்படின்னா AVATS சிஸ்டமில். அதுக்கு தேவையான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கேதர் பண்ணி வச்சுருக்கணும். ஃபோர்த் ஸ்டெப் கேதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். அதாவது வீசா அப்ளிகேஷன் அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேலிட் பாஸ்போர்ட். உங்களோட பாஸ்போர்ட்டில் அட்லீஸ்ட் 2 blank பேஜஸ் இருக்கணும். அது கூடவே ரிலவெண்ட் பேஜஸோட காப்பீஸுமே இருக்கணும். செகண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் 2 காப்பீஸ் இருக்கணும், ரீசண்டாக எடுத்தது. தேர்ட் சைன்ட் லெட்டர் ஆஃப் அப்ளிகேஷன். அதில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், அது கூடவே பர்பஸ் ஆஃப் யுவர் விசிட்டும் இருக்கணும். ஃபோர்த் கன்ஃபர்மேஷன் ஆஃப் யுவர் எம்ப்ளாய்மெண்ட் பர்மிட். ஃபிஃப்த் உங்களோட கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அது கூடவே லெட்டர் ஃப்ரம் யுவர் ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ப்ரூஃப் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் அண்ட் ரிலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். செவன்த் எவிடன்ஸ் ஆஃப் எ சஃபிஷியன்ட் ஃபினான்ஸ். அதாவது உங்களோட ரீசண்டான பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் உங்களோட ப்ரீவியஸ் வீசா ரெஃப்யூசல் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் வைக்கணும். ஃபிஃப்த் ஸ்டெப் அட்டெண்ட் எ பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட். அதாவது நீங்கள் VFS குளோபல் சென்டரில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் டேட் அன்னைக்கு உங்களோட பயோமெட்ரிக்ஸ், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபோட்டோகிராஃபை, அது கூடவே உங்களோட பாஸ்போர்ட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணணும். சிக்ஸ்த் ஸ்டெப் அவைட்டிங் த டிசிஷன். உங்களுக்கு
அப்ளிகேஷனோட டிசிஷனை பற்றி அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது என்ட்ரி விசா உங்களுக்கு தராங்களா இல்லையா, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தருவாங்க. 7th ஸ்டெப் வந்து ரெஜிஸ்டர் ஆன் அரைவல். ஸோ நீங்கள் அயர்லாந்து போனதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இமிக்ரேஷன் சர்வீஸ் டெலிவரி ISDயில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கண்ட்ரியில், அதாவது அயர்லாண்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பெர்மிஷனுக்காக அப்ளை பண்ணணும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு விசா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அயர்லாந்து போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ண வேண்டியது தான். ஒரு சில கீ ரெக்வயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட பாஸ்போர்ட் வந்து வேலிடாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது கூடவே அட்லீஸ்ட் 6 months வேலிடிட்டி பியாண்ட் யுவர் ஸ்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஜாப் ஆஃபர் அண்ட் பெர்மிட் பற்றி சொல்கிறேன். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்ட் ஐரிஷ் எம்ப்ளாயர்கிட்டேருந்து ஜாப் ஆஃபர் வாங்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்னு சொல்லியிருக்கேன். அது கூடவே உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் பெர்மிட்டையுமே நீங்கள் வந்து செக்யூர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எனஃப் மணி இருக்குது, உங்களால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக காட்டணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கீ பாயிண்ட் வந்து பயோமெட்ரிக்ஸ். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபோட்டோகிராஃபை நீங்கள் வந்து விசா அப்ளிகேஷன் சென்டரில் அந்த ப்ராசஸ்க்காக கொடுக்கணும். அது ஒரு பார்ட் அண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் டைமிங். நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை மினிமம் 12 வீக்ஸுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணணும், உங்களோட ஸ்டார்ட் டேட்டுக்கு முன்னாடி. அப்போ தான் வந்து ப்ராசஸ் ஆகி வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அயர்லாந்து ஒர்க் விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ், அது மட்டும் இல்லாமல் விசாவை எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கான டீட்டெயிலான ஸ்டெப்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் தேவை, விசாவை எங்கே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் வீடியோ வந்து ரெகுலராக வரும். ஸோ அதாவது வேறு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் விசா, அது மட்டும் இல்லாமல் வேறு நாட்டில் போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா, அங்கேயே ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் விசாலாம் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பற்றி டீட்டெயிலான வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.